Good day students. நம்ம வந்து GOCல ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்க்க உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the number of enantiomers of the compound in CH3. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? CH3 CHBr and this is CHBr COOH. இப்போ நம்ம enantiomers பார்க்கறதுக்கு முதல்ல chiral carbon பார்க்கணும். So these two are having two different groups. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கினா இங்க CH3 இருக்கு, ஒன்னு H இருக்கு, ஒன்னு Br இருக்கு, and this is having a different group. அப்ப இந்த கார்பனுக்கு இது ஒரு குரூப், ஒரு H, ஒரு Br. இந்த கார்பனுக்கு all three are same, asymmetric carbon, achiral carbonல. Next இதுல வந்து C double bond bow இருக்கிறதுனால இல்ல. So how many the centers are 2? நமக்கு enantiomer கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2 square. That will be 4. So how many enantiomers are possible for this compound அப்படின்னா this is 2 square 4 carbons. First step வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? asymmetric carbon என்னன்னு கண்டுபிடிக்கணும். All are 4 different groups. So enantiomersக்கு என்ன first criteria? They will be mirror image but are superimposable. சூப்பர்இம்போசிபிள்னா என்ன? ஒன்னு மேல ஒன்னு வைக்க முடியும். அதுல ஏசிமெட்ரி, இது ரெண்டும் வந்து ஏசிமெட்ரிக் கார்பன். அந்த ஏசிமெட்ரிக் கார்பன்ல அதோட ஸ்கொயர் பண்ணினா நமக்கு நம்பர் ஆஃப் enantiomers கிடைக்கும். The next question, the IUPAC name of. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்க என்ன போட்டிருக்காங்க? இங்க வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. தென் நம்ம எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ட்ரிபிள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு நேம் 1 2 3 4. இங்க ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ 1 is here, 1 is here அப்படின்னாலும் 4 5 கிளியர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH CH3 and CH3. So this is 1 2 3 4 5. 5ல வந்து செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? 5 இருக்கும்போது இட் இஸ் பென்ட். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? அயன். அப்போ 2 பென்டைன் தான் வரணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைல். The IUPAC name is 4-methyl 2-pentane. Option is A. Next question, which pair have the same percentage of carbon? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் சேமா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம எழுதணும். See here, empirical formula. Empirical formula எல்லாத்துக்கும் ஒரு காமன் டிவிசிபிள் இருக்கிறது. ஒரு ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். என்னன்ற ஒரு நம்பர், என்னன்ற ஒரு இன்டிஜர்ல பண்ணாதான் மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா பாரு, இதுல எத்தனை கார்பன் இருக்கு? சி வந்து ஃபர்ஸ்ட் ஏ எழுதலாம். A வந்து C2 இருக்கு, H எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இங்க 3 plus 1 4. அப்புறம் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. இப்போ இது எழுதலாம் C6H12O6. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு காமன் ஃபேக்டர் 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? CH2O கிடைக்குது. இது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் 6ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? CH2O. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து சேம் பர்சன்டேஜ் ஆஃப், ஏன்னா இதுலயும் ஒரு கார்பன் தான் இருக்கு, இதுலயும் ஒரு கார்பன் தான் இருக்கு. திஸ் வில் பி ஹேவிங் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். மற்றதை செக் பண்ணலாம். இங்க CH இங்க எத்தனை கார்பன் இருக்கு? அதே மாதிரி C2 கார்பன் இருக்கு, H4 கார்பன் இருக்கு, O2 இருக்கு. இங்க C12 H22 O11. இதுக்கு எந்த காமன் ஃபேக்டராலையும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்போ கார்பன் வந்து வேரி ஆகுது. இப்போ சி பார்த்தோம்னாலும் அதுதான், இங்க வந்து எந்த காமன் ஃபேக்டர்ல, இப்போ லெட் அஸ் டேக் C2H4O2. இது எம்பிரிக்கல் ஃபார்முலா எதுனா, இது வந்து எத்தனை கார்பன் 2 இருக்கு, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? ஹைட்ரஜன் வந்து 6 இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளால சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். இதுவும் பார்த்தா C6H12 இருக்கு, இங்க C12H22 சேம் ஃபேக்டரால நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 3. தேர்ட் ஆன்சர் ஒன் இஸ் A. Next question,
The IUPAC name of the following compound is. So what is the IUPAC name of the following compound? So இதுல நம்ம CN இப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்த CN நேம் பண்ணாம விடக்கூடாது. This is 1, this is 2, this is 3, this is 4 and this is 5. அப்போ 5 இருந்ததுன்னா என்னது பென்ட். ஸோ பென்ட் பார்த்தீங்கன்னா இது பென்டேன் இருக்கு, இது பென்டேன் இருக்கு, இது ப்ரோபேன் இருக்கு, இது ப்ரோபேன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரூல்ட் அவுட். இதுல பென்ட் இருக்கு. பென்ட்ல வந்து தேர்ட் பொசிஷன்ல 3 சயனோ, 3ல வந்து சயனோ இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் 5th பொசிஷன்லயும் என்ன இருக்கு? நைட்ரைல் இருக்கு. ஸோ 3 சயனோ 1,5 நைட்ரைல், டைநைட்ரைல். கிளியர்? ஸோ இது வந்து நம்ம ரூட் நேம் அப்படின்றதுனால டைநைட்ரைல் பண்றோம். இந்த 3ன்றது என்னது? இது வந்து சப்ஸ்டிடியூஷன். இப்போ சப்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்போது சயனோன்னு சொல்லுவோம். அதுவே வந்து ரூட் நேம் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? நைட்ரைல்னு சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3 சயனோ பென்டேன். Sorry, 3 cyano pentane 1,5 dinitrile. The answer is C. Next question. The IUPAC name of the following compound. So இதுல பார்த்தோம்னா நமக்கு என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க? ஈத்தர். இங்க ஒரு ஈத்தர் இருக்கு, இங்க ஒரு ஈத்தர் இருக்கு. இதை எப்படி நேம் பண்றதுன்னா, இது ஒரு சப்ஸ்டிடியூஷன், இது ஒரு சப்ஸ்டிடியூஷன் மாதிரி. அதாவது you name this as, you have to name this as 1, 2, 3. ஸோ 3 இருக்கிறதுனால நம்மளுடைய செயின் வந்து ப்ரோபேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈத். திஸ் இஸ் ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மீத் ஆக்சி. தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல 1, 2 கார்பன் இருக்கு. அப்ப இது வந்து என்னது? ஈத் ஆக்சி. ஸோ நம்ம பார்க்கும்போது எம் ஃபர்ஸ்ட் வருமா, இ ஃபர்ஸ்ட் வருமா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஹவ் வி ஹாவ் டு நேம்? 3 ethoxy, 1 methoxy propane. So answer is A. Next question. Next RS configuration. RS configuration ஓட ட்ரிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. RS configuration இந்த மாதிரி ஃபிக்ஸட் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலால இருந்ததுன்னா நம்ம இப்போ திஸ் இஸ் அ கார்பன். இந்த கார்பன் ஏசிமெட்ரிக் கார்பனா இருக்கும்போது பாரு, இது வந்து வெஜ். வெஜ்னா என்னது? ஒரு பிளேன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். திஸ் இஸ் வெஜ். அப்புறமா டேஷ் கான்ஃபிகரேஷன். இது வந்து டேஷ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் வந்து யூ ஹாவ் டு ரிசம்பிள். இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா இங்க மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் என்ன இருக்கு? மூவிங் அவே, நம்மளை விட்டு அவேல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் இருக்கிறது எங்க இருக்கு? இந்த பக்கம் சைட்ல இருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எது லோவஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோமோ, லோவஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோமோ அது எப்படி இருக்கும்னா டேஷ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ்ல போட்டிருக்கோம் இல்ல, அது வந்து டேஷ் கான்ஃபிகரேஷன். டேஷ் கான்ஃபிகரேஷன்னா என்னது? இட் ஷுட் பி அவே ஃப்ரம் த வியூவர். அவே ஃப்ரம் வியூவர். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் எப்பயுமே லோவஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ லோவஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த இதான் லோவஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் எடுத்துக்கலாம். ஹெச் வந்து இந்த மாதிரி மேல கீழே இல்லாம சைட்ல இருந்தா என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி எஸ் கான்ஃபிகரேஷன் எழுதிடணும். கிளியர்? ஹெச் வந்து மேல கீழே இல்லாம சைட்ல இருந்ததுன்னா நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் போடுறோமோ அதோட ரிவர்ஸ் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்பனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் எது கூட அட்டாச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் எந்த ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபார் இந்த கார்பன் வந்து இங்க எதுல கூட அட்டாச் ஆயிருக்கு? சி கூட அட்டாச் ஆயிருக்கு. இங்க சிஎல் கூட, இங்க CH3, இங்க வந்து ஹெச். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் மாலிகுலர் மாஸ்ல பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி.
இப்போ நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சி தான், இதுவும் சி தான். அப்போ இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ இந்த பக்கம் பார்த்தா இங்க Cl இருக்கு, இங்க H இருக்கு. அப்போ எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? இந்த கார்பனுக்கு. அப்போ இதுக்கு 2 ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த பக்கம் 2. நெக்ஸ்ட் 3. ஸோ இது வந்து ஹைட்ரஜன் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நம்ம இதை போடும்போது எப்படி ரொட்டேட் ஆகுது, என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. கிளியர்? clockwise direction அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? clockwise direction என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? ஆர் கான்ஃபிகரேஷன். ஆனா நமக்கு ஹெச் எங்க இருக்கு? வெஜ்ல இருக்கு, டேஷ்ல இல்ல. அதனால என்ன பண்ணணும்? அப்படியே ஆர் கான்ஃபிகரேஷனை என்னவா மாத்திடணும்? நம்ம எஸ் கான்ஃபிகரேஷனா மாத்திடணும். ஸோ அப்போ 2 பொசிஷன்ல this is first position. First this is 1 and this is 2 position and this is 3 position. இது 4th பொசிஷன்ல இருக்க கார்பன். அப்போ செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்து என்ன இப்போ ஆயிடும்? எஸ் ஆயிடும். பாரு, இந்த ஆக்சுவலா இது வந்து ஆர் தான். ஆனா ஹெச் வந்து வெஜ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்னவா மாத்திடணும்? எஸ்ஸா மாத்திடணும். நெக்ஸ்ட் இந்த கார்பன் பாக்குறோம். இதுதான் வந்து ஏசிமெட்ரிக் கார்பன். இது வந்து ஏசிமெட்ரிக் கார்பன் கிடையாது, ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் குளோரின் தான் 1 வரும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் எது வரும்? இங்க கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, இங்க கார்பன் அப்புறம் குளோரின். அப்போ இந்த பொசிஷன் தான் செகண்ட் பொசிஷன். தேர்ட் எங்க வரும்? இது வரும். ஸோ இப்போ வந்து ரொட்டேஷன் இதுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3. அப்போ இப்படிதான் ரொட்டேட் ஆகுது. அகைன் இட் இஸ் அ கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும்போது வந்து ஆர். ஆனா இங்க ஹெச் எங்க இருக்கு? வெஜ்ல இருக்கு. அப்போ அப்படியே என்ன பண்ணிடணும்? ஆரை வந்து திரும்பவும் என்னவா பண்ணிடணும்? ரிவர்ஸ் பண்ணிடணும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2s and 3s. கிளியர்? த ஆப்ஷன் இஸ் பி. பாருங்க, எது லோவஸ்ட்? ஹெச் மட்டும் கிடையாது, நம்ம எதுக்கு லோவஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அது வந்து வெஜ்ல வரணும். மற்றதெல்லாம் வந்து லோவஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அது வந்து டேஷ்ல வரணும், மற்றது வந்து வெஜ்ல வரணும். Next question. Which of the following compound has wrong IUPAC name? So IUPAC nameல வந்து wrong எது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா you have this one. So butanol இருக்கு. butanol-ஓட பொசிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 3. பட் நம்ம IUPAC நேம் பண்ணும்போது 1, இது வந்து 2 பொசிஷன், இது வந்து 3, இதுக்கு வந்து 4 பொசிஷன். இப்போ lowest number should be given to the functional group. அப்போ lowest numberனா இதுக்கு வந்து இங்க 2 வந்திருக்கணும். இந்த மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூயன்ட்க்கு என்ன வந்திருக்கணும்? 3 வந்திருக்கணும். So this is the wrong IUPAC name. மற்றது எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். Next question. The IUPAC name of the following compound. So இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியரா கொடுக்கல. So this is இங்க வந்து BR இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் சைக்ளோஹெக்ஸீன். சைக்ளோஹெக்ஸீன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் ஏதோ அதான் இங்க ஃபங்க்ஷனல் குரூப். 1 2 3 4 5 6. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற டபுள் பாண்ட் இட்டு சைக்ளோஹெக்ஸீன் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? குளோரோ இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? புரோமோ இருக்கு. So this is 3 bromo 1 chloro cyclohexene. The answer is A. Next question. IUPAC name of the following compound. 10th one. நமக்கு இங்க ரெண்டு குரூப் இருக்கு. இது என்ன குரூப்? இது வந்து ஆல்டிஹைட் குரூப். இது என்ன குரூப்? ஆல்காக்சி குரூப், ஈதர் குரூப். இப்போ நம்ம இது ரெண்டும் கம்பேரிசன் பண்ணும்போது எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஆல்டிஹைடுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற எப்படின்னா, முதல்ல ஆசிட் அண்ட் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்புறம் வந்து சி டபுள் பாண்ட் ஓல
என்ன அட்டாச் ஆயிருக்கு, நைட்ரஜனோ சல்ஃபரோ எது அட்டாச்னாலும் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வரும், மெத்தைல் குரூப்போ இல்ல ஆர்ஓ குரூப் அல்காக்சி குரூப்போ அதுக்கப்புறம் இந்த குளோரோ புரோமோ ஹாலஜனோ வரணும். இப்போ ஆல்டிகைடும் இந்த ஈத்தரும் இருக்கும்போது நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆல்டிகைடு. அப்போ ரூட் நேம் எதுல எண்ட் ஆகணும், ஏஎல்ல எண்ட் ஆகணும். கிளியர். அப்போ ஏஎல்ல எண்ட் ஆகும்போது இதுல எது ஏஎல்ல எண்ட் ஆகுது, திஸ் இஸ் ப்ரொப்பனைல் 1 2 3 கார்பன். இது வந்து 4th கார்பனா கொடுத்துடக்கூடாது. 1 2 3 இங்கதான் ஒரு கார்பன் இருக்கே, இது 4 கிடையாது. ஏன்னா கண்டினியூஸ் செயின், இங்க ஆக்சிஜன் வந்து செயினை பிரேக் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து ஈத்தர். அப்போ 3 இருக்கும்போது என்னது, ப்ரோப். ஸோ இட் இஸ் ப்ரொப்பனால். ஏஎல் ஆல்டிகைட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். திஸ் இஸ் ப்ரொப்பனால். அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல என்ன சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, 3ல வந்து methoxy இருக்கு. So this is 3-methoxypropanol. The answer is 3-methoxypropanol, 10th one. Next question. The number of secondary hydrogen in this is 2,2 dimethyl butane. ஸோ இதுல எவ்வளோ செகண்டரி ஹைட்ரோஜன் இருக்கு, 2,2 டைமெத்தில் பியூட்டன்னா என்ன, கார்பன் 4 கார்பன் எழுதியாச்சு. செகண்ட் பொசிஷன்ல CH3 இருக்கு, CH3 இருக்கு. மற்றதெல்லாம் வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ற. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி, இது வந்து பிரைமரி இருக்கு, இது வந்து செகண்டரி. ஸோ திஸ் இஸ் த டெர்ஷரி ஆர் குவாட்டர்னரி ஹைட்ரோஜன். அப்போ நமக்கு செகண்டரியில வந்து எவ்வளோ ஹைட்ரோஜன் இருக்கு, 2 ஹைட்ரோஜன் இருக்கு. The answer is 2. The number of secondary hydrogen in 2,2 dimethyl butane is, this is the secondary carbon and this is secondary hydrogen. பாரு, ஒரு கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி கார்பன். அந்த செகண்டரி கார்பன்ல எத்தனை ஹைட்ரோஜன் அட்டாச் ஆயிருக்கு, 2 ஹைட்ரோஜன் அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். The geometrical isomerism is shown by. geometrical isomerism எப்போ நடக்கும் அப்படின்னா, cis and trans. இப்போ C ஃபார் எக்ஸாம்பிள், C இருக்கு, டபுள் பாண்ட் C இருக்கு. இது ரெண்டுமே வந்து சேம் குரூப்பா இருந்ததுன்னா, இது ரெண்டுமே சேம் குரூப்பா இருந்ததுன்னா it will not show geometrical isomerism. கிளியர். இதுல நம்ம இது சிஸ் டிரான்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே சேம் குரூப் இது இருந்ததுன்னா நமக்கு வந்து it will not show geometrical isomerism. அப்போ இதுல CH2 சேமா இருக்கு, it will not show. அதே மாதிரி இங்க CH2 சேமா இருக்கு, it will not show. இங்க டபுள் பாண்ட்ல Cl2 சேமா இருக்கு, இதுவும் ஷோ பண்ணாது. இங்க CHCl இருக்கும்போது this will show the geometrical isomerism. Next, the IUPAC name of the following compound. This is also an easy question. ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பண்ணலாம். நேம் பண்ணும்போது டபுள் பாண்டுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 கொடுக்குறோம். இங்க அப்படின்னா 1 2 3 4 5. இங்க வந்து சிஎல்லும் இருக்கு, டபுள் பாண்டும் இருக்கு. சிஎல் டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ 1 2 3 4, this is 5 and this is 6 அப்படின்னா this is ஹெக்ஸ். ஹெக்ஸ். அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல ஈன்னு இருக்கு. அப்போ செகண்ட் ஹெக்ஸ் 2 பொசிஷன்ல ஈன்னு இருக்கு. இது ஒன்னே ஒன்னு தான் டேலி ஆகுது. அப்புறம் என்ன இருக்கு, 5th பொசிஷன்ல குளோரோ இருக்கு. கிளியர். So this is your answer. Next question. Among the following, the most stable compound is. So நமக்கு ஸ்டேபிள்னாலே எப்பயுமே வந்து டிரான்ஸ் தான் ஸ்டேபிளா இருக்கும். டிரான்ஸ்னா என்னது, ஆப்போசிட் குரூப்ஸ்ல இங்க ஒரு Cl, இங்க ஒரு இங்க ஒரு OH, இங்க ஒரு OH இருந்ததுன்னா this is trans. இந்த மாதிரி இருக்கிறது தான் எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இதை சிஸ் அண்ட் சிஸ்ஸை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். அப்போ ரூல் அவுட் பண்ணிட்டு இப்போ trans 1,2 இப்போ trans 1,2 cyclohexane, ரைட்? cyclohexane diol. அப்போ 1 பொசிஷன்ல OH இருக்கு, இந்த பொசிஷன்லயும் OH இருக்கு. இப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ நம்ம இந்த இதை மட்டும் கன்சிடர் பண்ணினோம்னா இது டிரான்ஸ் பொசிஷன்ல இருக்கு. இது வந்து பி ஆப்ஷன்.
அப்புறம் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, சாரி, சைக்ளோஹெக்சேன். பென்சின் ரிங் இல்ல, சைக்ளோஹெக்சேன். அப்போ இங்க என்ன வரும், இங்க ஒரு OH, சைக்ளோஹெக்சேன் டயால், இங்க ஒரு OH. நெக்ஸ்ட் இங்க ஒரு OH, இது 1 பொசிஷன். நெக்ஸ்ட் இங்க 3 பொசிஷன்ல ஒரு OH. ஸோ இதுல வந்து எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா வந்து சி பிகாஸ் ஆஃப் திஸ் இட் ஹேஸ் ரிப்பல்ஷன். இந்த குரூப் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால there will be intraionic repulsion, பட் இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால repulsion will be less. ஸோ இந்த சைக்ளோஹெக்சேன் காம்பவுண்ட்ல வந்து trans 1,3 distance அதிகமா இருக்கிறது வந்து will be having less repulsion, so this will be more stable. 1,3 position will be more stable. Next question, which of the following compound contains primary, secondary and tertiary quaternary carbocation? So இதுலாம் என்னது, நியோபென்டேன். நியோபென்டேன்னா என்னது, this structure is நியோபென்டேன். 5 கார்பன் இருக்கு. the structure is நியோபென்டேன். இதுல வந்து குவாட்டர்னரி கார்பன் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் பி எழுதலாம், 2 மித்தைல் பென்டேன். பென்ட்னா வந்து 5 கார்பன், செகண்ட் பொசிஷன்ல மித்தைல் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து இதெல்லாம் பிரைமரி, இது மட்டும்தான் வந்து டெர்ஷரி, மற்றதெல்லாம் வந்து செகண்டரியா இருக்கும். நெக்ஸ்ட் C1, 2,3 டைமித்தைல் பியூட்டேன். பியூட்டேன் எழுதுறோம், 2 பொசிஷன்ல ஒரு மித்தைல் குரூப் இருக்கு, இங்க ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பிரைமரி. இது வந்து 4 பாண்டு இருக்கிறதுனால இது வந்து குவாட்டர்னரி. இதுல 2 கார்பன்னால இது வந்து செகண்டரி. இதுல வந்து இது பிரைமரி. இதுல இப்ப பாத்தீங்கன்னா டெர்ஷரி கிடையாது. நெக்ஸ்ட் எழுதலாம், 2,2,3 ட்ரைமித்தைல் பென்டேன். ஸோ 1 2 3 4 5, இது வந்து ட்ரைமித்தைல் பென்டேன். செகண்ட் பொசிஷன்ல ஒரு மித்தைல் குரூப் இருக்கு, அதே மாதிரி செகண்ட் பொசிஷன்ல ஒரு மித்தைல் இருக்கு, தேர்ட் பொசிஷன்லயும் ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. This is CH, this is CH2, this is CH3. Now this is primary, this is primary, this is primary. இது வந்து 4மே 4 different கார்பன்ல, இது குவாட்டர்னரி. இது வந்து 3 கார்பன்ல இருக்கிறதுனால இது வந்து டெர்ஷரி. இது வந்து 2 கார்பன்ல இருக்கிறதுனால இது வந்து இங்க 2 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து செகண்டரி. இது வந்து பிரைமரி. ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி எல்லாமே இருக்கிறது வந்து டி ஆப்ஷன்.